பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சில வேளைகளில் நம் காத்திருத்தல் விசுவாசத்தை பரீட்சிக்கின்றது, நம்பிக்கையை சோதிக்கின்றது. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறுவான் என்று அவனது 75ஆம் வயதிலே தேவனிடத்திலிருந்து வாக்கு பெற்றான். 100 வயதை கடந்தான் பிள்ளை பெறுவதற்கு. தன் சரீரம் சாராளின் சரீரமும் செத்ததென்று அறிந்தான். அதற்கு மேல் பிள்ளை பேற்றுக்கு ஜெபிக்க உலக பிரகாரமாய் ஏது இல்லாத பொழுதிலும் அவன் வேண்டும் என்று கேட்கின்ற ஜெபத்தை நிறுத்தி தன் ஜெப வேளைகளில் தேவனையே மகிமைப்படுத்த தொடங்கினான். தேவனது மகிமையின் பிரசனத்தை அதிகமாய் உணர ஆரம்பித்தான். அப்பொழுது கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் மேலும் அதிக வல்லமை பெற்றது. ஆம், நமக்கு பிடித்த காரியத்தை எதுவும் தடை செய்ய முடியாது அல்லவா? ஆபிரகாம் தேவனிடத்தில் ஏதோ ஒன்று வேண்டும் என்று கடந்து செல்லுகிறவனாய் இல்லாமல் தேவனையே வேண்டும் என்கின்ற நிலையில் அவரை மகிமைப்படுத்த தொடங்கினான். விளைவு 100ஆம் வயதிலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அதிசயமாய் பெற்றான். ஆம், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் அசையாத உறுதியான பர்வதமாய் இருக்கின்றனர். விசுவாசத்தில் வல்லவராகின்றனர். வேண்டியதை பெற்றுக் கொள்ளுகின்றனர். ஆம், உன் விசுவாசமும் வல்லமை பெற உன்னிடத்தில் ஓர் ஆயுதம் உண்டு. அதுதான் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பதாகும். தேவை என வேண்டுவதை காட்டிலும் தேவனையே மகிமைப்படுத்துவது ஆற்றல் மிகுந்தது என இதனால் அறிகிறோம். தொடர்ந்து ஆபிரகாமை போல் சூழ்நிலைகளை பெரிதாக்காமல் சகலத்தை பார்க்கலும் தேவனே நீரே பெரியவர் என அவரையே மகிமைப்படுத்துவோம். எல்லா காரியங்களும் வெற்றி காண்போம். God bless you abundantly.